ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் நிகழ்ச்சி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. கமெண்ட்ஸில் பார்க்குறோம். நிறைய இடங்கள்ல இருந்து நிறைய கமெண்ட்ஸ் ஆண்டவர் கர்த்தருடைய கிருபையினாலே வந்துகிட்டு இருக்கு. எல்லா துதிக்கான மகிமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒருவருக்கு மாத்திரமே. ஏன் அப்படின்னா இது ஆரம்பிக்கிற ஐடியாவும் இந்த மாதிரி இந்த தலைப்புகள் எல்லாமே ஆண்டவர் தான் உணர்த்துறாரு. அதன் அடிப்படையில் தான் இங்கே வருது. இன்னைக்கு நம்மோட பிரதர் ரூமன் வந்திருக்கிறாங்க. வெல்கம் டு த ப்ரோக்ராம் பிரதர்ஸ். பிரைஸ் லார்ட். நீங்கள் சொல்லுங்கள், அது சொல்லிடுவீங்களே எப்போ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன். ஏன்னா இதை கூட கொஞ்சம் பேர் விரும்புகிறாங்க நம்ம சொன்னோம்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம் சந்திப்பதில். இன்னைக்கு நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். நம்ம இந்த மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம போனோம். எல்லாமே கணக்கியலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம போன இதில் பார்த்தோம். இப்போது அடுத்த அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கணக்கியல் எல்லாமே நம்ம கணக்காகவே பார்க்குறோம், எல்லாமே மேக்ஸாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அதில் போன ப்ரோக்ராமுக்கு முந்தின ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருந்தோம். அதாவது நீங்கள் யூத்ஸுக்கிட்ட கேள்வி கேட்டிருந்தீங்க, அவங்க அதுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிறதுல அதில் நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு இப்போ தெளிவு வந்திருக்கு, இப்போ எனக்கு அது புரியுது அப்படின்னு சொல்லி. அதனுடைய தொடர்ச்சியாகவே நம்ம இதை பார்க்கலான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ மனுஷ அளவில் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த கணக்கியல் எந்த அளவுக்கு இருக்குன்னு. டிஜிட்டலி பார்த்தோம் அது எப்படி நம்ம எல்லாமே இந்த காரியங்கள்ல. இதை தாண்டி இப்போ வேர்ல்டு ஏஐ டெக்னாலஜிக்குள்ள இருக்கு இல்லைங்க. ஆமாம், உலகம். ஏன்னா அதாவது சும்மா இருக்கிறவங்க கூட எல்லாத்துக்கும் ஏஐங்கிறாங்க. எதை எடுத்தாலும் அன்னைக்கு ஒரு இதில் பார்த்தேன், ஏஐயில் ஹோட்டல்லாம் வருது அப்படின்னா, ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஏஐ வரப்போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அந்த அளவுக்கு ஏஐ ஃபீவர் ஒன்று வேர்ல்டு வைட் போயிட்டுருக்கு. இது சம்மந்தமாக இந்த மேத்தமெட்டிக்கல் சயின்டிஃபிக்கல் காரியங்கள் ஏத்திசம் மேத்தமெட்டிக்கல் வழியாக ஏஐ டெக்னாலஜிக்குள்ள எந்த அளவுக்கு வந்திருக்கு என்னங்கிறத நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன். இந்த கணினி மயம்ங்கிறது உலகத்தை மாற்றிருச்சுங்கிறதுல மாற்றுக்கிறதே நம்மளுக்கு இல்லை. 100%. அதில் அது போகாத டொமைன் இல்லை. ஒரு காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பேங்க்குக்கு போகும்போது அக்கௌண்ட் நோட்டில் வச்சு எழுதிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே கம்ப்யூட்டர் வந்தது. கம்ப்யூட்டர் வரும்போது நிறைய பேர் வேலையை விட்டுலாம் வெளியில் வந்தாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எல்லா பேங்க்லேயுமே இந்த கம்ப்யூட்டரைஸ்டு பேங்க்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க முந்தி. ஓ ஓகே. இப்போ அப்படி ஒரு போர்டு இப்போ வச்சோம்னா அது அமெச்சூராக இருக்கும்ல. அன்னைக்கு திஸ் பேங்க் இஸ் கம்ப்யூட்டரைஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அது ஸோ கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் ஆர் கணினி தொழில்நுட்பம் இம்பேக்ட் பண்ணாத ஒரு டொமைனே இன்னைக்கு உலகத்தில் இல்லை. ஸோ இப்போ சமீப நாட்களாக கடைசி ஒரு 3-4 வருஷமா ஏஐங்கிறது ரொம்ப பிரபலமாக வந்துட்டு இருக்கு. எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏஐ பாட் அது அதுவாக ட்விட்டரில் ட்வீட் போடும். ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு. தெரிஞ்சவங்க இந்த கேள்விலாம் வேணுமா அப்படின்னு கேட்பீங்க. நான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்க. ஸோ அது ஒரு ட்வீட் போட்டுச்சு. அது யாரும் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இன்டர்வியூன் பண்ணி போட்டதில்லை, அதுவாக போட்டுச்சு. அது நியூஸில் வந்தது, நான் படித்தது ஞாபகம் இருக்குது. அது என்ன போட்டுச்சுன்னா, உலகத்தில் நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது, நிறைய ஜீவராசிகள் இருக்குது. ஆடு இருக்கு, மாடுகள் இருக்குது, வைல்ட் அனிமல்ஸ், இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ், நிறைய ஸ்பீசிஸ் ஆயிரக்கணக்கான ஸ்பீசிஸ் இருக்கு. சயின்டிஃபிக்காக அவங்க இந்த பயாலஜிக்கலாக சொல்லும்போது ஹியூமன் பீயிங்ஸும் ஒரு ஸ்பீசிஸ் தான் சொல்லுவாங்க. அதுவும் நம்மளும் ஒரு ஜீவராசி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏஐ எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான, இந்த உலகத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஹார்ம் ஏற்படுத்தின ஜீவராசினா அது இந்த ஹியூமன் பீயிங்ஸ், மனித இனம் தான் ரொம்ப மோசமான விளைவுகளை இந்த உலகத்திற்கும் நம்ம சுற்றுச்சூழலுக்கும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு அது போட்டுச்சு. இப்போ குளோபல் வார்மிங்னு சொல்கிறோம், கார்பன் அதிகமாக வர்றதுனால புவி வெப்பமயமாதல்ங்கிறது தான் சொல்கிறோம். எல்லாத்தையுமே ஹியூமன் பீயிங்ஸை தவிர வேறு எந்த ஸ்பீசிஸுமே கான்ட்ரிபியூட்டே பண்ணதில்லை. இது ஏன் சொல்லுது அப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, மேத்தமெட்டிக்கலாக கரெக்டு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது ஒவ்வொரு கேல்குலேஷனாக நம்பரை வச்சு போடும்போது அது டிரைவ் பண்ண ஆன்சர் ரொம்ப கரெக்டு. மற்ற உயிரினங்கள் இந்த பூமிக்கும் உலகத்துக்கும் சேதாரம் பண்ணதை விட மனிதன் அதிகமாக பண்ணியிருக்கிறான். மனுஷங்க மட்டும்தான் பண்ணதே வேற எந்த உயிரினமும் பூமிக்கு சேதமே பண்ணது கிடையாது. அதனுடைய கேல்குலேஷன் கரெக்ட் மேத்தமெட்டிக்கலாக. இல்லஸ்ட்ரேஷன் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷ இனமும் இதே நம்பர்ஸில் தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லா விஷயத்துலையும். இப்போ எப்படி ஏஐ டெக்னாலஜி மனுஷனை எல்லா உயிரினத்தோட ஒரு உயிரினமாக பார்க்குது. ஆமாம், எல்லா உயிரினத்தோடைய கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது மனித உயிரினம் அதிக சேதப்படுத்தி இருக்கு. மேத்தமெட்டிக்கலி கரெக்ட்.
பட் தனிப்பட்ட முறையில் மனித இனத்தை பற்றி நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது எவ்வளோ விசேஷித்தவன், அவனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, கர்த்தர் அவனுக்காக ஜீவனை கொடுக்குறார், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் அது பார்க்கல, அதுக்கு தெரியாது அவ்வளோதான். மேத்தமெட்டிக்கலாக பார்க்கும்போது யார் இந்த அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியாக்குனது, யார் அதிகமாக குண்டு கண்டுபிடிச்சது, நோய்க்கு யார் காரணம், இப்படி எல்லாத்தையும் பார்க்கும்போது மனித இனம் தான் அதுக்கு காரணமாக இருக்குன்னு அதை அப்படி ஒரு காரணத்தை சொல்லிருச்சு. நீங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அது. ஸோ இப்போ இது எதுக்கு நான் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த மிஷின் யோசிச்சது கணக்குப்படி அது கரெக்டு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 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 கண்ணுக்கு தட்டுப்படாமலோ இல்லாட்டி நம்மளை அறியாமலோ எல்லா விஷயத்துலையும் இந்த மாதிரி தான் மேத்தமெட்டிக்கலாக மனுஷ மூளையும் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஏன் எப்படி யோசிக்குதோ அதே மாதிரி நம்மளும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி யோசிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒருத்தரை போய் பார்க்குறோம், அவரை பார்க்கறதுல என்ன யூஸு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இது இவர் ஒரு பிஸ்னஸ்க்காக மட்டும் இல்லாமல் பர்சனலாக ஒருத்தரை போய் பார்க்கறதுக்கே யூஸா இல்லையா, அவரை பார்க்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், வேல்யூ இருக்கணும். கரெக்ட். அதுக்கு மார்க் போட்டு யாருக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் இவர், அதுக்கடுத்தது இவர், இப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம லைஃப்பில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப சிம்பிளாக போயிருச்சு அந்த லைன். ஆனால் மனித சமுதாயமே ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடியதான ஒரு இனம். அப்போது ஒருத்தரை போய் நம்ம போய் பார்க்கும்போது அவரை பார்க்கறதுக்கான எந்த விதமான முகாந்தரம் இருக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி உட்காந்து அப்படிதான் கட்டமைப்பு, உலகத்தினுடைய கட்டமைப்பு. இப்போ கடைசி ஒரு 20-30 வருஷத்தில் நாம் அந்த கட்டமைப்புல வந்து வெளியே வந்துட்டு உங்களை பார்க்கணுன்றது கூட ஏதாவது காரணம் இருக்கணும், அதில் ஒரு பிரயோஜனமான வேல்யூ இருக்கணும். இல்லைன்னா உங்களை பார்க்கறதுல என்ன பிரயோஜனம்? ஏன் பார்க்கணும்? டைம் வேஸ்ட்டு, அங்கே போய் உட்காந்து கால்குலேட்டிவ் ஆகிட்டோன்னு சொல்ல வரீங்க. எக்ஸாக்டா. ஓகே. ஸோ இப்படி யோசிச்சதோட விளைவு, இப்போ ஒரு புதுசாக ஒரு டாக்டர்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் ஸ்பிரிச்சுவல் இல்லஸ்ட்ரேஷனை பார்த்துருவோம், ஸ்பிரிச்சுவல் உதாரணத்தை பார்த்துருவோம். இப்போ நம்ம நிறைய டாக்டருங்களாம் கேள்விப்படுறோம் இல்லையா. அதான் காடு மன்னிக்கிறார்ல, பாவம் செய்யலாம்ல. இப்போ அது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு பேர் வேணால் நான் சொன்னேன்னா உடனே ஓவரால் ஆகிடும். இது வந்து இப்போ ஒரு பிரதானமான உபதேசமாக போயிட்டுருக்கு. இதோட அடுத்த கட்டம் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, காட் மன்னிக்கிறாரு, அதனால பாவம் செய்யலாம் இல்லையா. அதான் காட் மன்னிக்கிறவராக இருக்கிறாரு, ஏன் பாவம் செய்யக்கூடாது? இது அப்படியே ஒரு படி மேலே ஆயிடுச்சுன்னா நீ செய்ய போகிற பாவத்துக்கும் அவர் மன்னிப்பை வச்சுட்டார். ஸோ தைரியமாக செய்யலாம், தைரியமாக செய். பாவ மன்னிப்பு வந்து ரிசர்வேஷனில் இருக்குது. ஆமாம், ரிசர்வ்டு. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு அனாலஜி சொல்கிறேன். இது நம்மளுக்கு தெரியும். இது பேர் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். இது காருக்குன்னு வைக்கிறதுக்குன்னு வச்சிருக்குது. இதனுடைய வேலை என்னன்னா தீ அணைக்கிறது, மாற்றுக்கிறதே இல்லை. எத்தனை தடவை தீ பிடிச்சாலும் அதை வச்சு தான் அணைப்பாங்க. நீங்கள் சொல்லுங்க, இது ஒருத்தரோட பெட்ரூம்ல இருக்கு, இல்லாட்டி வீட்டில் காரில் இருக்கு. இது இருக்குங்கிற காரணத்தினால யாராவது தீயை பற்ற வச்சுக்குவாங்களா? தீ வந்தால் அணைக்கிறதுக்கு தான் அது இருக்கு. இது இருக்குன்றதுக்காக தீயை வச்சுக்க முடியாது. வைப்பானா எவனாச்சு? இல்லை, இவங்க வச்சாலும் வைப்பாங்க போல தெரியுது. போகிற பக்கம் பார்த்தா அந்த உபதேசத்தினுடைய பிரச்சனை என்னவா இருக்குன்றத சொல்றேன். நீ சொல்லுங்க, கரெக்டாக இருக்கு. அப்படி வச்சா அவர் என்னன்னு நம்ம சொல்லுவோம்னா, சைக்கியாட்ரியில் ஐக்யூ டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது ஒரு நார்மல் ஒரு 15 வயசு ஒரு பையன் இருக்கானா அவனுக்கு எவ்வளோ அறிவு கூர்மை அப்படின்றத அது ஒரு கால்குலேஷன் போடுவாங்க, ஐக்யூ டெஸ்ட். சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க, இவங்களோட வயசு வந்து 20ங்க, ஆனால் இவங்களுடைய அறிவு வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 6 வயசுக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு சில கேள்விகள் மூலமாக அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐக்யூவே இல்லாதவன் பண்ணுவான். வீட்டில் ஃபயர் எக்ஸ்டிங்விஷருக்கு தைரியமாக பற்ற வைப்போம், தலையில் பற்ற வச்சுக்குவோம், அப்போ தான் அணைச்சிக்கலாம்ல. இருக்குல்ல. இது எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும், அப்படி தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இது 2 விஷயத்துக்காக நான் இதை சொன்னேன் இந்த எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, கடவுளுடைய கிருபை இருக்குங்கிறதுக்காண்டி ஒருத்தர் வந்து பாவம் செஞ்சாங்கன்னா இதே அனாலஜி தான். இது ஒன்று. இன்னொரு அனாலஜி இதில் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, இதுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற காலத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இப்படி ஒரு கேள்வி இப்படி ஒன்று வந்ததே முதல்ல தப்பு. நம்ம சூழ்நிலை இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் கேட்டிருந்தாருன்னா அவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இப்படி ஒரு கொஸ்டின் வந்திருக்காது. அப்படியே 1000லையோ லட்சத்தில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்திருந்தால் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க, நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஐக்யூ கம்மியாக இருக்கிற ஆள் கேட்டாருன்னா என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி போகிற விஷயம். இப்போ நம்மளுக்கு என்ன கடைசி காலத்தில் ப்ராப்ளம்னா, பாவம் பெறுகிறது கூட பிரச்சனை இல்லை, பாவம்னா என்னன்னே தெரியாமல் போகிறது.
இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு சொல்றீங்க. அதை நோக்கி தான் முழுசா போயிட்டோம்னு நான் சொல்ல மாட்டேன். அதை நோக்கி தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன ரீசனா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு ரீசன் இந்த கல்வியும் மேத்தமெட்டிக்ஸும். மேத்தமெட்டிக்கலா அவன் கேட்கறது கரெக்ட் தானே. காடு மன்னிக்கிறாரு, அப்போ செய்யலாம்ல மேத்தமெட்டிக்கலா. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அது கரெக்ட். ஃபார்முலா படி அது சரிதான். ஃபார்முலா படி கரெக்ட். ஓகே. ஏஐ சொன்னுச்சு இல்லையா, அது சொன்னது கரெக்ட். மேத்தமெட்டிக்கலா அறிவு சார்ந்து வெறும் மனசை மட்டும் சார்ந்தோ இல்லாட்டி மேத்தமெட்டிக்கலா ஃபார்முலா படி போட்டாலோ அது சொன்னது கரெக்ட். அதே இது ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னா இந்த மாதிரி ஒரு உபதேசம் வர்றதுக்கு வழி காமிச்சிருக்குது. ஓகே. இப்போ வந்து மனுஷனுக்கு வந்து எது பாவம் அப்படிங்கிறதுனால ஒரு விளைவே அவனுக்கு எது பாவன்றதே தெரியல இப்போ அவனுக்கு. அதுதான் ப்ராப்ளம். இதை நம்ம வசனத்துல வாசிக்கிறோம் இல்லையா. ஸோ வசனம் சொல்றபடி 2 தெசலோனிக்கேயர் 2:9 அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும். இது தமிழ்ல போட்டிருக்கு. இதை இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன் பாருங்க. The coming of the lawless one will be in accordance with how Satan works. இதுல ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒரு வார்த்தை lawless one. lawlessனா definitionless people. அவனுக்கு எது சரி எது தப்புன்றே தெரியாம போயிடும். அப்ப இது வந்து நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி உள்ள காலமா பவுல் சொல்ற மாதிரில இருக்கு. நியாயப்பிரமாணம் ஒன்று இல்லாவிட்டால் எனக்கு பாவம் என்பது என்னவென்றே தெரியாமல் இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் வந்ததுனால தான் எனக்கு பாவம் தெரிஞ்சிச்சுங்கிறாரு. அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள ஜனங்களுக்கு எது பாவம் எது பாவம் இல்லைன்னே தெரியல, தெரியாது. அதே மாதிரிதான் இப்ப போயிட்டு இருக்காங்கன்றீங்க நீங்க. அதே லெவலுக்கு தான் இப்ப நம்ம திரும்ப போயிட்டு இருக்கோம். கடைசி காலத்துல அப்படி இருக்கும்னு பைபிள் சொல்லுது. பைபிள் ஆல்ரெடி சொல்லிருச்சு. ஆமா. அதாவது இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பரை காமிச்சு இதை ஏன் நீங்க ஒயிட்னு சொல்றீங்கன்னு ஒருத்தர் கேட்டா நம்ம என்ன சொல்ல முடியும்? இதுக்கு என்ன பதில் சொல்றது? இதுல என்ன பிரச்சனைனா ரீசனிங்கே வந்து அஃபெக்ட் ஆயிருச்சு. இப்ப நம்ம திங்கிங் கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்ம விஸ்டம் ஞானம்னு சொல்றோம்ல, நம்ம இருதயம் அதுவே வந்து கரப்ட் ஆயிருச்சு. அந்த கரப்ஷனுக்கு இன்டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த சயின்டிபிக் மெட்டீரியலிசம், சயின்டிபிக் ஏத்திசம், எல்லாத்துக்கும் கால்குலேஷன். இவங்க எல்லாத்தையும் கால்குலேட்டிவ் மைண்ட்ல பாக்குறதுனால இப்போ இவங்க வந்துட்டு பாவ மன்னிப்பு இருக்கிறதுனால பாவம் செய்யலாம், அதையும் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதையும் கால்குலேட் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது இவனுக்கு பாவமே இப்ப எதுனே இவனுக்கு தெரியாத அளவுக்கு வந்துட்டாங்க. பாவம் எதுவும் தெரிஞ்சாதானே அதுல அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறது தப்பு அப்படின்ட்டு. இவனுக்கு பாவமே தெரியாத சொசைட்டி தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டெஃபினிஷன்லெஸ் சொசைட்டின்னு சொல்றோம்ல, அதை நோக்கி நம்ம சமுதாயமும் நம்ம ஜனங்களும் நடத்தி கொண்டுட்டு இருக்காங்கிறதா பார்க்கணும். இப்போ இதே இன்னும் கொஞ்சம் லகுவா டெஃபினிஷன்லெஸ் சொசைட்டின்னு சொல்றீங்கல்ல, இப்போ இவங்க எப்படி இருப்பாங்க அவங்க? அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சமீபத்தில் லாஸ்ட் எபிசோட்ல ஒருத்தர் காமெண்ட் எழுதியிருந்தார். அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, கடவுள் வந்து அன்பான கடவுள் நீங்க சொல்றீங்க, ஆனால் ஒருத்தருக்கு வந்து நல்ல செல்வத்தை கொடுத்துருக்காரு, கல்வி அறிவை கொடுத்துருக்காரு, இல்லாட்டி பணத்தை கொடுத்துருக்காரு, இல்லாட்டி அழகை கொடுத்துருக்காரு, புகழ் கொடுத்துருக்காரு, பேர் கொடுத்துருக்காரு. ஒருத்தருக்கு கொடுத்துருக்காரு, ஒருத்தருக்கு இல்லையே. கடவுள் பாரபட்சம் இல்லாதவர் தானே? கடவுள் பாரபட்சம் இல்லாதவர் தானே. ஏன் இப்படி பாரபட்சமா கொடுத்துருக்கிறாரு? ஏன் கொடுத்துருக்காரு? ஓகே, இதுக்கு ஆன்சர் இன்னொரு டிஸ்கஷன்ல நம்ம பார்ப்போம். இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த கேள்வி ஏன் வருது? முதல்ல ஆன்சர் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல இப்படிப்பட்ட கேள்விகள் ஏன் உருவாகுது? இது ரீசனிங்ல இருக்க ப்ராப்ளம். இது ஏன் வருது அப்படின்னா, அங்கேயே நம்ம கணக்கு போட்டு பார்க்கறது. ஒருத்தர் வந்து பென்ஸ் கார்ல போறாரு, இன்னொருத்தர் மாருதி கார்ல போறாரு. இவங்க 2 பேரும் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? நம்ம பென்ஸ் கார்ல போறவரு பணக்காரர், நல்ல வேல்யூல காஸ்ட்லியான ஒரு பர்சன். பென்ஸ் கார்ல போறவர் ஒரு 30 லட்சம் கார்ல போறாரு. ஆமா. மாருதி கார்ல போறாரு 3 லட்சம் கார்ல போறாரு. இவருக்கு ஏன் 30 லட்சத்துக்கு ப்ரொவிஷன் இருக்கு, இவருக்கு முடியலையே அப்படின்னு கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சதுனாலதான் இந்த கொஸ்டினே வருது நம்மளுக்கு. அந்த கால்குலேஷன் இப்போ ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கு. ஸ்பிரிச்சுவலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம், கிருபையை கால்குலேட் பண்ணி பார்த்துட்டதுனாலதான் இப்படி ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வருது. அதே இதை எல்லா விஷயத்திலும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஓகே, இப்போ அந்த மாருதிக்காரை கால்குலேட் பண்ண மாதிரியே தான் இவர் ஏன் சோப்பா இருக்காரு, இவர் ஏன் கருப்பா இருக்காரு. கரெக்ட். நீங்க நம்ம டிஸ்கஷன்ல பேசிட்டு இருந்த மாதிரி இப்போ 30 லட்ச ரூபா கார் வச்சிருக்கிறவருடைய சூழ்நிலையும் மாருதி கார் வச்சிருக்கிற ஒரு சூழ்நிலையும் பார்க்கறதுக்கு வேணா வேல்யூல அந்த கார் வேல்யூ வேணா குறைவா இருக்கலாம். பட் 30 லட்ச ரூபா வச்சிருக்கிறவருடைய காரியமும் மாருதி கார் இருக்கிறவரும் அவங்களுடைய வேல்யூ அது அல்ல. நம்ம ஏற்கனவே இதை பத்தி பார்த்துருக்குறோம். ஆமா, 30 லட்ச ரூபா கார் வச்சிருக்கிறவரு பயங்கர டென்ஷனா, கவலையா,
சுகரோட பிபியோட இருக்கலாம். மாருதி காரில் போகிறவர் ஹாப்பியாக சந்தோஷமாக கடன் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறாவும் இருக்கலாம். ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது கால்குலேட்டிவ் பார்த்தா அவர் நல்லா இருக்கிறாரு, அவர் பெரிய பணக்காரர், அவர் மில்லியனர், ஐயோ பாவம் சின்ன கார் வச்சிருக்கிறாரு. இதானே இந்த மாதிரி ஒரு கால்குலேட்டிவ் ஸ்பிரிச்சுவலாகவும் வந்துடுச்சு. இப்போ இந்த ரீசனிங், இந்த திங்கிங் பண்றோம் இல்லையா, இந்த திங்கிங் பேட்டர்ன் வர்றது. ஆமா, இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை நம்மளுக்கு சொல்லி கொடுத்த கல்வி. ஏன்னா நம்மளுக்கு யாரை ஃபர்ஸ்ட் டாப்னு சொல்லுவோம் ஸ்கூல்ல, ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் தானே சொல்லுவோம். ஆமா, அப்ப கீழே இருக்க யாருக்கும் சக்சீடே ஆகலையா? ஆயிருக்காங்களே. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்க்க நம்ம மனுஷனும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாலே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு கால்குலேஷன் போட்டு சொன்னுச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போயிட்டு இருக்கோம். ஏதோ சின்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்றேன் நான். என்னன்னா, இவங்க என்ன நினைப்பாங்க, அவன் 1 2 3 எடுக்கிறவன் தானே நல்லா படிக்கிறவன், அப்போ அந்த 1 2 3 தானே வேல்யூ அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கல்ல. இப்போ இதே எஜுகேஷன் சிஸ்டம் பல ஸ்கூல்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்ன்ற கான்செப்டே எடுத்துட்டாங்க. ஏன்னு சொன்னால் அது அவங்களுக்குள்ள மனநிலையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்ட்டு கிரேடாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 80 to 90 ஏ கிரேட் டிஸ்டிங்ஷன், A+. அதில் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் வராது, எல்லாருமே A+. அப்படிங்கிறத இவங்களே ஏன் அதை மாற்றினாங்கன்னு சொல்கிறேன். அப்படி இருந்ததை ஏன் இவங்க மாற்றினாங்கன்னா, இவங்களுக்கே தெரிஞ்சிச்சு அது தப்பான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துடுச்சு அப்படின்னு. புரியுது, நல்ல ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் மார்க்கு செகண்ட் மார்க்குன்னு ஒருத்தர் மனசில் விதைக்கிறது ராங் ரிசல்ட்டை கொடுக்குது. அது ஒரு விதமான காம்படிஷனுக்கு பதிலாக அவங்க என்ன வித்தாங்கன்னா, ஒரு காம்படிட்டிவாக அவங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னா, அது காம்படிஷனுக்கு பதிலாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உருவாக்கிருச்சு, வேற பிரச்சனையை கொண்டு வந்துருச்சுன்னு அவங்க இப்போ அவங்களே மாற்றிட்டாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க இன்னும் மாறல, இவங்க இன்னும் அதே கான்செப்டில் தான் இருக்காங்க. அதான் இப்போ நீங்கள் சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக நீங்கள் சொன்னது. அப்போ இன்னைக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் மென்டாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் பயிர்களுக்கு? ஸோ இது இப்போ கரப்ஷன் ஆயிட்டோம், ஆகலைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒன்று கொஞ்சம் ஆயிருக்கலாம், இல்லாட்டி ஜாஸ்தியாக இருக்கலாம், அதில் வேணா டிஃப்ரென்ஸ் இருக்குமே இல்லையா. கரப்ஷனுங்கிறது ஓவராலாக எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு. இப்போ முந்தி இருந்ததை விட ஜாஸ்தியாக இருக்குது, அது கூடிக்கிட்டே போகுது. ஸோ அதுக்கு என்ன பதில்? இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, பானிசியா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. பானிசியானா ஒருத்தருக்கு 100 பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்க, அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன். இப்போ ஒருத்தருக்கு 100 நோய் இருக்கு, அவருக்கு ஒரே மருந்துல சரியாச்சுன்னா அதுதான் பானிசியா. அப்படி மருந்து இருக்கா? அப்படி மருந்து இல்லை, மருந்து அப்படி இருந்தா அது பேர் பானிசியா. ஸோ இப்போ கரப்ஷனுக்கு நம்ம உள்ள போயிட்டோம், இதுக்கு என்ன மருந்து? அதையும் நம்ம அதான் அப்படி சொல்லி தான் முடிக்கணும் ப்ரோக்ராம் முடிச்சா. ஆமாம். ஸோ பைபிள் ஃபுல்ஸாக நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் நானே சத்தியம், நானே வழி, நானே ஜீவன் அப்படின்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. போன எபிசோட்ல இதனுடைய பிலாசபிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸை பற்றி பார்த்தோம். எப்படி 2600 வருஷமா ட்ரூத்துங்கிறத டிஃபைன் பண்ணுங்கிறதுக்கு ஃபிலாசபர்ஸ் ஒர்க் பண்ணி ஃபெயில் ஆனாங்களோ, அதை 4 வார்த்தையில ஆண்டவர் சொல்லி முடிச்சிட்டாரு. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் அப்படின்ட்டு. இதை புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் 2 எபிசோடுக்கு முன்னாடி உள்ள ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது அப்போ தான் அது கண்டினியூட்டி இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஸோ இதனுடைய ஸ்பிரிச்சுவல் இம்ப்ளிகேஷனையும் பார்த்துருவோம். பைபிளில் இருக்க அத்தனை சுட்டி காட்டப்பட்ட அத்தனை பாவமாக இருக்கட்டும், உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை பாவமாக இருக்கட்டும், இல்லாட்டி கண்டுபிடிக்க போகிற பாவமாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆணியில தான் தொங்கும். எல்லாமே விதவுட் எனி டிஃப்ரென்ஸ். அந்த ஒரு ஆணி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பேர் பொய். பொய் பொய் அதோட பேஸ் பொய்யா இருக்கும். பொய்யா இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்ப்போம். ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாருன்னு வச்சுக்கோமே, ஒரு உயர் அதிகாரியா இருக்கிற அரசாங்கத்துல ஒரு உயர் அதிகாரியா இருக்கிற ஒரு ஆள் லஞ்சம் வாங்குறாரு. நம்ம என்ன சொல்லுவோம்னா பண ஆசை, இல்லாட்டி பணத்து மேல ஒரு இச்சைன்னு சொல்லுவோம். ஆனா அதையும் கொஞ்சம் தோண்டி பார்த்தா அதுல உள்ள ஒரு பொய் இருக்கும். அது என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த லஞ்சத்தை வாங்கி நான் சேர்த்து வச்சா என்னோட பரம்பரைக்கே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு கஷ்ட காலம், கொரோனா மாதிரி ஒரு டைம் வந்ததுன்னா கூட இந்த பணத்தை வச்சு நான் மேனேஜ் பண்ணுவேன். அது ஒரு விதமான பொய்ங்கிறீங்க. அது ஒரு விதமான பொய். எப்படி அது பொய்ங்கிறீங்க? ஏன் அதை பொய் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம செய்திகளில் பார்த்தது இன்னொன்று எனக்கு ஞாபகம் இருக்கு. பெரிய வசதியானவர், அவர் வீட்டுக்குள்ளே விடாம வெளியே நிப்பாட்டி வச்சாங்கல்ல கொரோனா பீரியட்ல. அப்போ பணம் என்பது அந்த இடத்துல வேல்யூவா இல்லை, அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு இவங்க யோசிச்ச மாதிரி அவங்க யோசிப்பாங்க. எஸ்,
இவர் போட்ட கால்குலேஷன் அவங்களும் போடுவாங்கல்ல, இந்த ஆளை உள்ள விட்டா நம்மளுக்கு கொரோனா வந்துருச்சுன்னா இவர் பணக்காரனா இருந்தாலும் இப்போ முக்கிய உயிர் தான். ஏன் உயிர் ஏன் உயிர் தான் முக்கியம். இந்த பொய் தான் அதுக்கு பேஸா இருக்கு. இந்த போய் தான் பேசா இருக்கு. இதை தான் அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். எனக்கு அது நீங்க டிஸ்கஷன்லேயே எனக்கு புரிஞ்சிச்சு. எதுக்காக இதை சொல்றேன்னா, ஒரு மனுஷன் லஞ்சம் வாங்குறான்னா லஞ்சம் வாங்குறவருடைய நோக்கம் வந்து பணத்தாசை, சம்பாதிக்கணும் அப்படிங்கன்னு பார்த்தா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு அதுக்கு உள்ள போய் பார்த்தா, பணம் இருந்தால் என் பிள்ளைகள் எதிர்காலம் நாங்கெல்லாம் செட்டில் ஆயிடலாம், கையில் பணம் இருந்தால் ஒரு நல்ல அது ஒரு பெலன் மாதிரி. நிறைய பேர் சொல்லுவாங்க, காசை விட்டெறிஞ்சா எனக்கு ஆள் இருக்குதுங்க, காசு இருக்குதுங்க, விட்டெறிஞ்சா ஆள் வரும்பாங்க. கொரோனா அதை ப்ரூஃப் பண்ணிருச்சு, பணம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அப்போ அந்த பணம் என்பது ஒரு பொய். ஆமா, அந்த இச்சைங்கிறதும் அது பொய்யினுடைய அடிப்படையில கட்டமைக்கப்பட்டு வைக்கப்பட்டு அதுக்கு மேலதான் இந்த லஞ்சம் வாங்க கான்செப்ட்ல இருக்கக்கூடிய பணத்தாசை எல்லாம் வருது. பணத்தாசை எல்லாம் இருக்கு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, ஒருத்தர் வந்து கோவத்துல போய் கொலை பண்ணிட்டாருங்க அப்படின்னு நம்ம பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். இதோட விளைவு தான் கோவம். அந்த கோவத்தோட அடிப்படையை நம்ம தோண்டி பார்த்தோம்னா ஒரு லை இருக்கும், ஒரு பொய் இருக்கும். என்னன்னா, என்ன இப்படி பண்ணிட்டானே அவன், இவனை எப்படியாவது பழி தீர்க்கணும், அவனை பழி தீர்த்துட்டா என் கோவம் அடங்கிடும் அப்படின்னு ஒரு பொய் ஒன்று அங்க இருக்கு. எக்ஸாக்டா சொன்னீங்க. அவன் நம்புற பொய் அது. அவன் நம்புற பொய் அது. ஆனாலும் அது வரப்போறது இல்லை. நான் இந்த நேரத்தில் ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். இந்த ப்ரோக்ராமை சம்பந்தப்பட்ட ஒரு சாட்சி தான் அது. அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு இந்த நம்ம ப்ரோக்ராம் சயின்ஸ் அண்ட் சயின்ஸுங்கிற ப்ரோக்ராமை பார்த்துட்டு நம்முடைய ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவர் சொன்ன சாட்சி என்ன அப்படின்னா, ஒரு நண்பர்களுக்குள்ள வியாபார கொடுக்கல் வாங்கல். அதில் ஒரு நண்பர் வந்து இன்னொரு நண்பரை பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு. ஏறக்குறைய ஒரு 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏமாத்திட்டாரு. ஏமாத்தின கோவத்தில் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போய் கேட்க ஆனால் அவர்கிட்ட சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. இவரை எப்படின்னா, நீங்கள் எங்கிட்ட வாங்கவே இல்லை, நான் உங்ககிட்ட வாங்கவே இல்லை, நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிறதான ஒரு இதாகி போச்சு. கடைசியில் இவருக்கு கோவத்தின் உச்சத்தில், ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னதுனால அந்த சாட்சி எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு. கோவத்தின் உச்சத்தில் அவர் என்ன செய்கிறாரு, அவர் கொலை பண்ணுற முடிவுக்கு வர்றாரு. ஐயோ, அவரை கொலை பண்ணி அவர் எதாவது செய்யணும்ன்ட்டு. இவருக்கு என்னென்னா, நம்மளால் பண்ண முடியாது, நம்ம பண்ணோம்னா சிக்கலாயிரும், ஆளை வச்சாது பண்ணிடுவோம், இல்லை ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அந்த சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது சரியாக இருக்கும்னா, அவர் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அவர். அந்த சூழ்நிலையில் இந்த ப்ரோக்ராமை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவருக்கு. அதில் நம்ம மனித உயிரோட வேல்யூ பற்றி பேசியிருப்போம். ஓகே, நம்ம 2 எபிசோடுக்கு முன்னாடி பேசியிருப்போம். அதாவது ஒரு மனுஷனுடைய உயிர் எவ்வளோ வேல்யூ, இதே கான்செப்டை வச்சு தான் நம்ம அதில் பேசியிருப்போம். உலகம் வந்து பணத்தை வச்சு ஒருத்தருடைய வேல்யூ பார்க்குது, ஆனால் ஒரு மனுஷனுடைய ஆத்மா வந்து உலகத்தோட பெருசுன்னு இயேசு சொன்னாருங்கிற கான்செப்ட். இதை பார்த்த உடனே அவருக்கு 30 லட்சம் தானே, ஆனால் அவன் ஆத்மா இன்னும் வேல்யூ. பிரைஸ் தி லார்ட். அவனை கொண்டுட்டோம்னா இந்த 30 லட்சத்துக்காக அவ்வளோ வேல்யூவான ஒரு ஆத்மா அவனுக்கு கொல்லணுமா? போகட்டும், 30 லட்சம் தானே, நம்ம சம்பாதிச்சிக்கலாம். அப்படியே மனம் மாறி அந்த கான்செப்ட்லேருந்து வெளியே வந்துட்டு நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, இப்படி நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. க்ளோரி டு ஜீசஸ். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் சொன்ன இந்த எக்ஸாம்பிளை வச்சு, அப்போ அந்த பொய் அவருக்குள்ள வந்த கோபம், கொலை பண்ணுங்கிறதுலாம் ஒரு வகையான பொய்யான ஒரு பொய்யின் அடிப்படை. செஞ்சுட்டா எனக்கு நிம்மதி வந்துடும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவரை கொலை பண்ணிட்டாலும் இவருக்கு நிம்மதி வராது. இப்போ எப்படி ஆயிரும்னா, ஒரு உயிரை கொண்டுட்டோமேனு ஒரு இடத்துல ஒரு உணர்வு வரும். அதுக்கப்புறம் அது குற்ற உணர்வா மாறிடும். கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாமல் போயிடும். ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருக்கும். ஆமாம். இப்போ 2வது, அவரை கொலை பண்ணாததுனால ஒரு நாள் அவர் மனம் திரும்ப வாய்ப்பு இருக்கு. ட்ரூ. திருப்பி அந்த பணத்தை கொண்டு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ட்ரூ. பண்ணிட்டாங்கன்னா இப்போ அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடும். புரியுது? ஸோ இது இவ்வளோ ஒரு மேன்மையான விஷயத்தை, அந்த பொய்யான ஒரு காரியம், கொலை பண்ணிட்டா எனக்கு நிம்மதி வந்துடும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கல்ல, அதான பொய் நீங்க சொல்ல. எக்ஸாக்டா. ஸோ இது இப்படிப்பட்ட கோபமும் ஒரு பொய்யின் மேல் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. பொய்யின் மேல தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஓகே. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, நான் ஒரு இச்சையான பாவத்தை செஞ்சிடுறாங்க, அது வந்து இச்சையில பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லுவோம். அதனுடைய ஆழத்தையும் நம்ம தோண்டி பார்த்தோம்னா, இதை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பொய் தான் அதை இனிஷியேட் பண்ற ஒரு ஃபேக்டரா இருந்திருக்கும். ஒரு விதமான சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சுதான் அதை செய்யறாங்க. ஆரம்பத்தில் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த பாவத்தை செஞ்ச பிறகு அவங்களுக்கே அது மேல வெறுப்பு வரும். சந்தோஷமும் போயிருக்கும். அது ஒரு நல்ல உதாரணம் இருக்கு பைபிள்ல. தாவீதுடைய பையன் ஒருத்தன் ஒரு
பெண்ணை விரும்புவான், தன் சொந்த இதை விரும்பிட்டு வசனம் சொல்லும், அவனுக்கு அவள் கிடைச்ச பிறகு அவளை எவ்வளோ நேசிச்சானோ அவளை வெறுத்தான்னு இருக்கும். அப்போ அவனுக்குள்ள இருந்த அந்த விருப்பம் அந்த நேரத்தில் அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். நேசிக்கிறேன், ஏன் நீ இப்படி இழைக்கிறன்னு ஒருத்தர் கேட்பான். அவன் சொல்லுவான், அவள் எனக்கு கிடைக்காததுனால நான் இழைச்சி போய் கிடக்க, அவளை கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படிலாம் சொல்லுவான். நான் இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் கூட அதை சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் அவன் நினைக்கக்கூடிய இது எல்லாமே ஒரு மாயை தான், ஒரு பொய் தான். அது பொய் தான். ஒரு நாள் அது பொய்ன்னு உங்களுக்கு தெரிய வரும். இன்னைக்கு இருக்கிற கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை எல்லாமே பொய்க்கு மேலாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. ட்ரூ. இல்லையா? இப்போ நம்ம ஒரு 3 உதாரணங்களை பார்த்தோம். இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கு அடிப்படையும், இப்போ ஜாதிங்கிறது ஒரு பிரச்சனை, பெருமைங்கிறது ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி மல்டிபிள் விஷயங்கள் நம்ம ஒவ்வொன்றா உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது அதனுடைய அடிப்படை பார்த்தீங்கன்னா பொய்யா தான் இருக்கும். இப்போ இந்த இதோட இன்னும் எக்ஸ்டென்ஷன் இருக்கா பிரதர்? இல்லை இந்த சப்ஜெக்ட் நம்ம இந்த இடத்துல முடிக்கிறோம். எக்ஸ்டென்ஷன் ஒரே ஒரு பாயிண்ட், இந்த பானிசியான்னு நம்ம பேசணும் இல்லையா? இப்போ நான் வரேன். இதெல்லாம் ஆண்டவர் தெரிஞ்சுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னாரு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எதுல இருந்து விடுதலை ஆக்கும்? பொய்யில இருந்தும், பொய்யினால வந்த விளைவுல இருந்து விடுதலை ஆக்கும். சாத்தானுக்கு ஒரு மூல பேரே பொய்க்கு தகப்பன், பொய்க்கு பிதா, பொய்க்கு பிதா அப்படின்னு இருக்கு. பாவத்தினுடைய அடிப்படை பொய். அந்த இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம். ஏதேன் தோட்டத்துல வந்து சத்துரு வந்து சொன்னது ஃபர்ஸ்ட் பொய் தான். இதுக்கு இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணிக்கலாமா? ஒரு மாயை. அந்த பொய் ஒரு மாயையான ஒரு விஷயம். ட்ரூ. அதை நீங்க பொய்யுங்கிறீங்க, அதுக்கு இன்னொரு வேர்டு மாயைன்னு சொல்லலாம். கரெக்ட் இல்லையா? பொய்யும் இல்லாத ஒண்ணு, மாயையும் இல்லாத ஒண்ணு. ஸோ இதெல்லாம் யோசிச்சுதான் ஆண்டவர் சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். லைட் இருள்ல இருந்து விடுதலை ஆக்கும். சத்தியம் இதுல இருந்து விடுதலை ஆக்கும்னா பொய்யிலிருந்து வந்த விளைவுல இருந்தும் நம்மள விடுதலை ஆக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் நம்மளுக்கு சொன்னார். ஸோ இந்த சயின்டிஃபிக் ஏத்திசம், இந்த மேத்தமெட்டிக்கல், இது உருவாக்கி இருக்கிற ஒரு பொய்யான மாயையான கட்டமைப்பு, அது ஸ்பிரிச்சுவலாகவும் நமக்குள்ள இருந்து இப்போ கிரியேட் செய்யுது. இதுல இருந்து விடுதலையாக்குற ஒரே சத்தியம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தைகளுமே சத்தியம். இது பொய்யன்னு முதல்ல தெரியணும். இது பொய்யன்னு தெரியும்னா அவர் சத்தியம்னு தெரியணும். எக்ஸாக்டா. இதுதான் இந்த எபிசோட்ல நாங்க உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண விரும்பின ஒரு மிக முக்கியமான விஷயம். ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். தொடர்ச்சியாக நம்ம இன்னும் இந்த கேள்வி பதில்களை அவங்க கேட்குற கேள்விகள், இதுக்கான பதில்களை பார்ப்போம். நேரம் முடிவடைஞ்சிருச்சு. உங்களுடைய கேள்விகள், நீங்கள் எழுதுகிற கமெண்ட்ஸ் கொடுங்க. கமெண்ட்ஸில் கேள்விகள் போடாதீங்க. சகோதரன் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்லேயோ இமெயிலையோ இல்லை கேள்விகளை அனுப்புங்க. நாங்கள் சகோதரன் ஆண்டவர் துணையோடு கூட பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம். அதோடு கூட போன எபிசோடில் சொன்ன மாதிரி தான் சகோதரனுடைய சேனல் ஒன்று இருக்குது, யூடியூப் சேனல். அதுலேயும் இந்த ப்ரோக்ராம் அப்லோட் ஆகி வருது. அந்த சேனல்லையும் பாருங்கள். அதில் இன்னும் சில ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. எங்கள் ஊழியங்களுக்காக, சகோதரனுக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் இன்னொரு எபிசோடு வழியாக உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.